லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். வினய் அங்கிள், சொல்லுங்க விக்ரம். நீங்க என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுங்க. ப்ராமிஸ். இனிமே உங்களை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். ஐ ஜாலி. ஹாய் சூப்பர்மேன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்களா? டே குட்டி பையா, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கியா? நல்லா சாப்பிடணும் சரியா? நல்லா சாப்பிட்டாதான் சூப்பர்மேன் மாதிரி நீயும் ஃபைட் பண்ண முடியும் சரியா? தேங்க்ஸ் தேனு. எதுக்கு? சும்மாதான். தேங்க்ஸ்லாம் வேண்டாம், எனக்கும் ஒரு வாய் ஊட்டி விடுங்க. ஊட்டுங்க. உனக்கு நான் ஊட்டுங்க சீக்கிரம். சரி. தேங்க் யூ சூப்பர்மேன். நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்கறேன். பை பை. தொடச்சுக்கோ. பை. அங்கிள் ஊட்டி விடுங்க. விக்ரம், நீ சாப்பிடு. அங்கிள் ஊட்டி விடுங்க. ஆமா, ஏன் ஓவரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கான்? மாம்ஸ். டடன் டடன் டடன். மாம்ஸ், ஆமா சந்தோஷமா இருக்கியா? மாப்ள, எப்போ இந்த பாவக்கா கடிச்ச மாதிரி கடுகடுன்னு இருப்ப. இன்னைக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கியே. ஏன்? வை சோ ஹாப்பி? ஆமா மாம்ஸ், நானு அப்படியே ரொம்ப 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 ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அதே தான் மாப்ள நானும் சொன்னேன். ஹாப்பியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லு. யோ மாம்ஸ், எல்லாம் என் பையன் விக்ரம் இருக்கான்ல, அவனால தான்யா. நீ எந்த அளவுக்கு ஹாப்பியாகிற அளவுக்கு அவன் என்ன சொன்னான்? என்ன சொன்னானா? செஞ்சாயா? செஞ்சான்னா நெட்ல பார்த்து ஏதாவது ஐஸ்கிரீம் கேக்குன்னு செஞ்சு கொடுத்தானா? யோ லூஸ் மாம்ஸ், என் பையன் விக்ரம் இருக்கான்ல, அது அவனுக்கு அவனோட அப்பாவை, அதாவது என்ன ஒருத்தி கழுத்தை பிடிச்சி வெளியில தர இழுத்துட்டு வரும்போது அவனுக்கு வந்துச்சு பாரியா கோவம். வினய் அங்கிள் மேல இருந்து கையெடு. கையெடுன்னு சொல்றல்ல, கையெடு. இவ்ளோ ஏன் மித்ராவே ஷாக் ஆயிட்டானா பாரு. பின்ன இருக்காத மாப்ள, ரத்த அப்பா மேல கை வச்சு எந்த மகனுக்கு தான் கோபம் வராம இருக்கும். இதுதான் ரத்த சொந்தங்கிறது. கோபம் வந்துருச்சு, பொங்கி எழுந்துட்டான். இருந்தாலும் என் குட்டி மாப்பிள்ள கிரேட். யோ மாம்ஸ், இப்ப நீ ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? ஒரு 10-20 வரிக்கு என்னென்னமோ சொன்ன மாப்ள. திடீர்னு கேட்டா என்னன்னு சொல்றது? இல்லையா, அது அது ரத்த பந்தம் ரத்த சொந்தம்னு ஏதோ சொன்னியே. ரத்த சொந்தம்னா அதான் மாப்ள, பெத்தப்ப மேலே கை வச்சோடனே பையனுக்கு கோவம் வந்துச்சு, அதுக்கு பேர் தான் ரத்த சொந்தம். ஏதோ தப்பா சொல்லிட்டேனா? நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்து சொல்லிட்டா? மாம்ஸ் சொல்லு. இங்க பாரு, விக்ரம்க்கு நான் தான் அப்பான்னு தெரிஞ்சதுனால அப்படி சொன்னியா, இல்ல விக்ரம் அப்படி நடந்துகிட்டனால இந்த வார்த்தை அவனுக்கு வந்துச்சா? யோ சொல்லு மாம்ஸ். மாப்ள, நீ தான் அவன் அப்பாங்கிறனாலே அப்படி சொன்ன, அவன் அப்படி நடந்துக்கிட்டதாலையும் அப்படி சொன்ன. இப்போ எதுக்கு இடக்கு முடக்க கேள்வி கேட்டுட்டு இருக்க? இல்லையா, விக்ரம் அந்த நாகலட்சுமி அம்மா அடிக்க போகும்போது அந்த அம்மா எங்க 2 பேருமே மாறி மாறி பார்த்துச்சியா? இப்போ நீ கேட்டல ஒரு கேள்வி,
இந்த ரத்த சொந்தம்னு அது அந்த நாகோட கண்ணில் இருக்கிற மாதிரி இருந்துச்சியா? கன்ஃபார்ம் மாம்ச. இந்நேரம் அந்த அம்மாவுக்கு எனக்கு விக்ரமுக்கு என்ன சொந்தம்னு கண்டிப்பா டவுட் வந்திருக்கும்யா. இவங்க 2 பேருக்கு என்ன சம்பந்தம்னு இந்நேரம் அந்த அம்மா மண்டையை போட்டு குடைய ஆரம்பிச்சிருக்கோம். மாம்ச, இனிமே அந்த அம்மாவை நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணையா. இனிமே தான் அந்த அம்மா நம்மளை குட்டையை குழப்பி ஏதாவது கோர்த்து விட பார்க்கும். கண்டிப்பா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். மம்மி, இந்த டிராயிங் எப்படி இருக்கு? மம்மி மம்மி நான் கேக்குறல, எப்படி இருக்கு சொல்லு. குட், சூப்பரா இருக்கு செல்லம். தேங்க்யூ மம்மி. விக்ரம், நீ ரொம்ப கோவக்காரனாடா? ஏன் மம்மி இப்படி கேக்குற? இல்ல, அந்த நாகு பாட்டி வினய் அங்கிள் சட்டைய புடிச்சதும் உனக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு, அதான் கேட்டேன். அதான் ஏன்னு எனக்கு தெரியல மம்மி. இதுக்கு முன்னாடி இப்படி கோவப்பட்டதே இல்ல, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். என்ன அந்த பாட்டி அடிச்சப்ப கூட அழுகதான் வந்துச்சு, கோவம் வரல. ஆனா இன்னைக்கு வினயங்களை திட்டினதும் வந்துச்சு பாரு கோவம். வர வர ரொம்ப பெரிய மனுஷன் மாதிரி பேச ஆரம்பிச்சிட்ட. எல்லாத்துக்கும் வினயங்கள் தான் காரணம். அன்னைக்கு ஒரு நாள் ஸ்கூல்ல ஒரு பையன்கிட்ட அடி வாங்கினப்போ வினயங்கள் தான் உன்னை ஒருத்த அடிக்க வந்தா பயப்படக்கூடாது, எதிர்த்து நிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதுல இருந்து எனக்கு பயமே போயிடுச்சு மம்மி. என்னை யார் அடிக்க வந்தாலும் நான் திருப்பி அடிச்சிருவேன். ஓ, வினய் அங்கிள் சொல்லிதான் நீ இவ்ளோ பெரிய சண்டியர் ஆயிட்டியோ? அன்னைக்கு அதான் அந்த நாகு பாட்டியை அடிக்க போனியா? நான் இது வரைக்கும் என் கிளாஸ் பசங்க கூட தான் சண்டை போட்டிருக்கேன். எல்ட்ரஸ்னா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும்ல. ஆனா வினயங்கள அந்த பாட்டி திட்டினதும் எனக்கு ரொம்ப கோவம் வந்துச்சு, அதான் அடிக்க போயிட்டேன். அப்போ என்ன யாராவது திட்டினா சண்டைக்கு போயிடுவியா? ஆமா, எனக்கு யாரெல்லாம் பிடிக்குமோ அவங்கள திட்டுனா எனக்கு கோவம் வந்துடும். அப்போ என் அளவுக்கு வினய் அங்கிளையும் பிடிக்குமா? ஆமா மம்மி, ஆனா அது எதனாலன்னு தெரியல. அவரு என் கூட இருந்தாலே நான் ரொம்ப சேஃபா ஃபீல் பண்றேன். அவர் ஒருத்தர் போதும் மம்மி, நான் எதை பத்தியும் கவலைப்படாம ஜாலியா இருப்பேன். வினய் அங்கிள உனக்கு அவ்வளோ பிடிக்குமாடா? ஆமா மம்மி, ஆனா உனக்கு தான் அவரை பிடிக்க மாட்டேங்குது. எனக்கு பிடிச்ச வினய் அங்கிள் மட்டும் உனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஏன் மம்மி? சொல்ல மம்மி, ஏன் பிடிக்க மாட்டேங்குது? அது ஏன்னு எனக்கு தெரியல விக்ரம். எனக்கு தெரியும் மம்மி, உனக்கும் வினய் அங்கிளை பிடிக்கும். ஆனா பிடிக்காத மாதிரி நடிக்கிற. டேய், நீ ரொம்ப பேசுறடா. அதான் பெரிய மனுஷன் சொல்லிட்டல, அப்படிதான் பேசுவேன். சரி பெரிய மனுஷா, டைம் ஆயிடுச்சு, நீ தூங்கு. நாளைக்கு ஸ்கூல் போகணும்ல. இந்நேரம் எல்லாருமே தூங்கி இருப்பாங்க. இப்ப எந்திரிச்சு போனாதான் நாம நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும். நாகு,
ம். இது போதும் மித்ரா, இத வச்சு உன் கதையை முடிக்கிறேன். வரேன் இரு. ஒருத்தரை கூட அழைய காணுமே. எல்லாரும் தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இதுதான் சரியான சமயம். நல்ல வேளை யாரும் இல்ல. சத்தம் போடாம உள்ளவானாக. எந்த அசைவும் இல்ல. நல்லா தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். தூங்குங்க தூங்குங்க. இது போதும். இத வச்சே உன்னோட கதையை நான் முடிக்கிறேன். இனிமே நான் என்னெல்லாம் ஆட்டம். என்ன சத்தம் அது? என்ன சத்தமா இருக்கும்? எலி போன ஏதாவது ரூம்குள்ள வந்துச்சா? இல்லையே, டோர் கூட க்ளோஸ்ல தானே இருக்கு. ஒருவேளை கனவு ஏதாவது இருக்குமோ? அப்பாடா, நிம்மதியா தூங்கலாம் இப்போ.
ஐயோ சும்மா இரண்டா, எத்தனை தடவை சொல்றது? மம்மி தலையெல்லாம் சீவ வேண்டாம் மம்மி. ம், சீவாம விடுறது தான் நல்லா உன்னை இருக்கும். பின்னிடுவேன். ஒழுங்கா ஆடாம அசையாம நில்லு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படிதான் வராங்க மம்மி. ஹம். என்னடா இது? எனக்கு தெரியல மம்மி. ஸ்டாம்ப் இங்க் மாதிரி இருக்கு. நீ குளிக்கும் போது கூட நான் கவனிக்கலையே. ஸ்கூல்ல ஏதாவது பண்ணாங்களா? ஸ்கூல்ல எல்லாம் பண்ணல மம்மி. இது என் விரல்ல எப்படி வந்துச்சுன்னு தெரியல. உனக்கே தெரியாம எப்படி உன்னோட விரல்ல வந்திருக்கும்? நீ நல்லா யோசிச்சு பாரு. ஸ்கூல்ல இங்க் பென் ஏதாவது யூஸ் பண்றியா? ம், இல்ல மம்மி, நான் பென்சில் தான் யூஸ் பண்றேன். இங்க் பேனெல்லாம் நான் பார்த்ததே இல்ல. அப்படி இங்கா இருந்தா இந்நேரம் போயிருக்கும்ல. ஆமால. அப்புறம் இது எப்படி வந்திருக்கும்? நேத்து நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி விரல்ல மை இல்ல, ஆனா இப்போ இருக்கு. இடையில எங்க இருந்து இந்த மை வந்திருக்கும்? ஓஹோ, தூங்கும்போது ராத்திரி ஏதோ சத்தம் கேட்டுச்சுன்னு எழுந்தோம்ல. அப்படின்னா நாம தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ ரூம்குள்ள வந்திருக்காங்க. இது அவங்க பண்ண வேலையா தான் இருக்கும். மம்மி, ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு. மம்மி நான் ரெடி. இதோ வரேன் தானியா. என்ன தானியா, ஹோம்வொர்க்லாம் முடிச்சிட்டியா? முடிச்சிட்டேன் டாடி. எப்பவுமே இதே மாதிரி குட் கேர்லா இருக்கணும், சரியா? ஆ. அம்மா. ஐயோ, என்ன தேனு இன்னைக்கு மேக்கப் கெட்டப்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு காலேஜ்ல ஃபேர்வெல் டே மாமா. இனிமே கிளாஸ் எல்லாம் கிடையாது, எக்ஸாம் மட்டும்தான். அதனால தான் இந்த Dress. எப்படி இருக்க? நல்லா இருக்கேனா? சூப்பர், வேற லெவல்ல இருக்க. பசங்க எல்லாம் உன்னை பார்த்தாங்கன்னு வையே, அவனுங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும். மாமா, நீங்க என்ன பாராட்டுறீங்களா இல்ல கிண்டல் பண்றீங்களா? நிஜமா தான் சொல்றேன் தேனு. நீ வேணா அம்மா கிட்ட கேட்டு பாரு. நீங்க சொல்லுங்கம்மா. கார்த்திக் சரியா தான் சொல்றாம்மா. உன்னை இந்த கோலத்துல பாக்கும்போது ஏன் கண்ணே பற்றும் போல இருக்கு. தேங்க்யூ பாட்டி. உன்னை இன்னைக்குதான் காலேஜ்ல சேர்த்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள பாரு 3 வருஷம் ஓடி போயிடுச்சு. காலம் எவ்வளவு வேகமா போகுது பாரு. வாடா. தேனு, இன்னைக்கு என்ன காலேஜ் லீவா? காஸ்டியூம் எல்லாம் வேற லெவல்ல கலர்ஃபுல்லா இருக்கு. இல்லக்கா, காலேஜ்ல எனக்கு ஃபேர்வெல் டே, அதனால தான். அப்படியா? சூப்பர் சூப்பர். காலேஜ்ல இன்னைக்கு நீ தான் ஹீரோயின். அக்கா, தேனு, இந்த Dress உனக்கு பியூட்டிஃபுல்லா இருக்கு. தேங்க்யூ தானியா. எல்லாருக்கும் தேங்க்யூ. விக்ரம், எல்லாரும் அழகா இருக்கு, பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு சொல்றாங்க. நீ ஒண்ணுமே சொல்லல. அக்கா எப்படி இருக்க? அழகா இருக்கேனா? என்னடா அப்படி பாத்துட்டு இருக்க? சொல்லு, அக்கா எப்படி இருக்க பாக்குறதுக்கு? உண்மையை சொல்லணும்னா உன் அழகுல நான் மயங்கிட்டேன் தேனு.